ஹலோ கைஸ் உங்க கார்ல க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டா பாருங்க. எவ்ரி டீடைல்ஸ் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோல. ஃபர்ஸ்ட் க்ரூஸ் பட்டனை கிளிக் பண்ணி க்ரூஸ் மோட எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்பீட் செட் பண்றது ரொம்பவே சிம்பிளுங்க. எங்க கார்ல பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கு. அதை கீழே டிராக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கரண்ட்ல நீங்க போயிட்டு இருக்கிற ஸ்பீடுக்கு வந்து செட் ஆயிக்கும். ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணோம்னா அதே பட்டனை மேல் நோக்கி தள்ளினீங்க அப்படின்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். அதே பட்டனை கீழ் நோக்கி தள்ளுறீங்க அப்படின்னா ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆயிக்கும். ஸோ நீங்க ஆக்ஸலரேஷன் கொடுக்கணுன்ற எந்த அவசியமே கிடையாது. அண்ட் இதை நல்லா ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. வேண்டாம் அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆக்ஸலரேட் கொடுக்குறீங்க அப்படின்னா க்ரூஸ் கட் ஆகாதுங்க. ஜஸ்ட் க்ரூஸ் ஹோல்ட் ஆகும். இப்போ நீங்கள் 60ல் க்ரூஸ் பண்ணிருக்கீங்க, ஒரு 70க்கு ஓவர்டேக் எடுத்துட்டு திருப்பி ஆக்ஸலரேட் கால் எடுத்துட்டீங்கன்னா வண்டி ஆஸ் யூஷுவல் 60ல் செட் ஆயிருக்க க்ரூஸ்க்கே திரும்பி வந்துக்கும். பட் நீங்கள் பிரேக்கோ கிளச்சோ கொடுத்தீங்கன்னா அப்படி கிடையாது, க்ரூஸ் கட் ஆயிரும். அப்படி கட் ஆயிடுச்சுன்னா ஆஸ் யூஷுவல் பக்கத்தில் இருக்க பட்டனை மேலே தள்ளி விட்டீங்க அப்படின்னா பழைய க்ரூஸ் எந்த ஸ்பீடில் இருந்துச்சோ அந்த ஸ்பீடுக்கு செட் ஆயிக்கும். இப்போ இப்படி வேண்டாம், எனக்கு ஸ்பீடு கம்மியாகணும் அப்படின்னா அதே பட்டனை கீழ் நோக்கி தள்ளணும். கீழே தள்ளினீங்கன்னா இப்போ வண்டி என்ன ஸ்பீட்ல இருக்கோ அந்த ஸ்பீடுக்கு லைவ்ல செட் ஆகும். லைக் 50ல போயிட்டு இருக்கு, கீழ தர்றீங்கன்னா 50ல செட் ஆயிக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். டாடா பாய். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.